வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழியன் பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 51வது பகுதியாக ஸ்திரீகளின் பணி என்று இல்லத்தரசிகள் ஆன்மீக புத்தகங்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவதன் மூலம் அவர்கள் குழந்தைகளுக்கும் கணவனுக்கும் கூட வழிகாட்ட முடியும் என்பதை அவருக்கே உரிய பாணியிலே விளக்குகிறார் காஞ்சிமா முனிவர். அதை அவருடைய வார்த்தைகளிலேயே பார்ப்போம். இன்றைக்கு டே டைம் பூராவும் வீட்டிலே இருக்கிற ஸ்திரீகளுக்கு யஜ்ஞாதி அனுஷ்டானங்களில் சகாயம் பண்ணுகிற காரியம் இல்லை. வீட்டு நிர்வாகத்தில் அவர்கள் பல காரியம் செய்ய வேண்டி இருந்தாலும் காரியம் செய்தலில் களைத்து விச்ராந்தி செய்து கொண்ட பிற்பாடும் அவர்களுக்கு பொழுதும் மிச்சம் இருக்கிறது. அது வீணிலோ வம்பிலோ போகாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு வழிதான் ஆச்சாரியால் அன்றைக்கு சொன்னதற்கு வித்தியாசமான ஒன்றாக தெரிகிறது. அதாவது இன்றைக்கு ஸ்திரீகள் தான் தங்களுக்கு மிஞ்சும் பொழுதையெல்லாம் நம்முடைய இதிகாச புராணங்கள், சோஸ்திர புத்தகங்கள், அது மட்டுமில்லாமல் உசந்த காவியங்கள் ஆகியவற்றை நன்றாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பண்ண முடியும் என்பதும் தெரிகிறது. அவர்களுடைய பொழுது நல்ல விதமாக கழிவதற்கு இது வழி என்பது மாத்திரமில்லை. எத்தனையோ யுகத்துக்கு முன்னால் இருந்து ஆரம்பித்து தொடர்ந்து வந்துள்ள நம்முடைய மகத்தான கலாச்சாரத்துக்கு உயிரூட்டுகிற புஸ்தகங்கள் நம் காலத்தில் செத்து போய்விட்டன என்ற பெரிய பழி, மகத்தான களங்கம் நமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் இப்படி ஸ்திரீகளாவது அவற்றை படித்து பிரயோஜனப்படுத்தி கொண்டு ரட்சித்து கொடுப்பதுதான் வழி. இப்படி தாங்கள் படித்தறிந்ததன் சாராம்சத்தை அவர்களின் புருஷன்மார்களுக்கும் சொல்லி அவர்களுக்கும் நம்முடைய மைய கலாச்சாரத்தில், சமய கலாச்சாரத்தில் ஒரு அபிருசியை ஏற்படுத்த வேண்டும். தானாக படிந்து தெரிந்து கொள்ள பிரியப்படாதவனாக இருந்தாலும் பெண்டாட்டி சொல்கிறாள் என்றால் எவனும் கேட்டு தெரிந்து கொள்வான் என்று காஞ்சிமா முனிவர் பெண்கள் தங்கள் வீடுகளில் அதிகமாக ஆன்மீக புத்தகங்களையும் ஸ்லோகங்களையும் படித்து தங்கள் கணவன்மார்களுக்கும் எடுத்து சொல்லி தங்கள் குடும்பத்தை நல்வழி நடத்த வேண்டும் என்று இந்த கனிமொழி மூலம் நமக்கு விளக்குகிறார். எனவே நாமும் இயன்றவரை நல்ல ஆன்மீக புத்தகங்களையும் ஸ்லோகங்களையும் படித்து பயன்பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். இது மாதிரியான காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரத மணித்திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.